நம்ம ஸ்டாலின் சார் வந்து ரொம்ப நம்புறாங்க. எனக்கு காலை உணவு இருக்குமா, நான் ஸ்கூல்ல போய் சாப்பிட்டுக்கிறேம்மா. ஏன்னா ஸ்டாலின் சார் எங்களுக்கு உணவு கொடுக்குறாரு அப்படின்ட்டு போய் சாப்பிடுவாங்க. மகளிர் குழுவுல இருக்கோம். குழுவுல எனக்கு வந்து இப்ப இந்த ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி 1 lakhs எல்லாருக்கும் ஒரு 20 மகளிருக்கும் ஆளுக்கு 1 lakhs கொடுத்தாங்க. அதுக்கு எங்களுக்கு உபயோகமாச்சு. ஒரு தொழில் வளர்ச்சிக்கோ இல்ல மத்தது ஒரு ஏதாவது ஒரு கடை வாங்கி நம்ம ஒருத்தவங்கிட்ட நம்ம இது பண்றது இன்ட்ரெஸ்ட் கம்மி. எங்களுக்கு ஆளுக்கு 1 lakhs கொடுத்தாரு. அது எங்களுக்கு யூஸ் ஆச்சு. திமுக ஆட்சி வந்து மகத்தான ஆட்சி. இது வந்து மக்களுக்கான ஆட்சிங்கிறத விட மகளிர்களுக்கான ஆட்சிங்கிறது வந்து ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம். ஏன்னா மகளிர் உரிமை தொகைன்னு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த உரிமை தொகை வந்ததுல இருந்து மகளிர்கள்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடவே இருக்காங்கன்னு சொல்லலாம். 2வது படிக்கிற பசங்களுக்கு 1000 ரூபாய், பெண்களுக்கும் 1000 ரூபாய், பசங்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இன்னொன்னு நாம் முதல்வர் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்து அதுக்காகவும் சிறப்பான செயல்பாடுகளை செயல்பட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து மகளிருக்கான பிங்க் ஆட்டோன்னு ஒண்ணு சொல்லி இது பண்ணாங்க. அது வந்து அதாவது வீட்லயே முடங்கி கிடந்த ஒரு பெண்களுக்கு வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு செயல்னு நினைக்கலாம். ஏன்னா இப்ப அவங்க வந்து அவங்களோட வருமானத்துக்காகவும் அவங்க பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க தனியா இண்டிவிஜுவலா எங்க போறதுனாலும் அந்த பிங்க் ஆட்டோல நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. 3வது வந்து இப்ப மகளிர் குழுவுல வந்து நிறைய தொழில் தொடங்குறதுக்கான தொழில் வாய்ப்புகள்லாம் பயிற்சி கொடுத்து பண்றாங்க. அதுக்கான பொருள்களை வாங்குறதுக்காகவும் ஸ்டாலின் வந்து பஸ்ல வந்து ஃப்ரீயா கொடுத்திருக்காரு. 20 கேஜிக்கு மேல 30 கேஜிக்கு மேல அந்த தொழில் தொடங்குறதுக்கான மூலதன பொருட்கள் வாங்கிட்டு வரும்போது அந்த பஸ்ல வந்து டிக்கெட் வாங்கக்கூடாது, லக்கேஜ் காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து இன்னும் சிறப்பான திட்டம். அதனால இது வந்து அதான் மகத்தான ஆட்சி, மகளிருக்கான ஆட்சின்னு சொல்லலாம். நல்ல செயல்படுறாங்க சார். அவங்க நிதி ஒதுக்கல்னால இவங்களா கொஞ்சம் நல்லா எல்லாமே பண்றாங்க. மழை கால தண்ணி எடுக்கிறது கொள்றது எல்லாமே முன்னேற்பாடா எல்லாம் செயல்படுறாங்க. போன மழையில தண்ணி நிறைய நிற்கிற இடத்துல வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்லா செயல்பட்டாங்க. மக்களுடைய தேவைக்கு எந்த குறை சொன்னாலும் உடனே அதை நிவர்த்தி பண்றாங்க. 2026 தேர்தலில் திமுக ஆட்சி தான் வரும்.